இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நான் சிக்குவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கலங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அம்மா சிலிண்டர் புக் பண்ணுன்னு சொல்லி 4 நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு தான் அம்மா பேச்சு கேட்கணும்னு சொல்றது. நானும் சரி இன்னைக்கு புக் பண்ணிக்கலாம், நாளைக்கு புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு மஞ்சள் கலரில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சொன்னாங்க சிலிண்டர்னு 2 நாள் தான் வரும், அதுக்கப்புறமா காலியாக போயிடும், என்ன செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உடனே புக் பண்ணிடலான்னு புக் பண்ணால் ஸ்டாக் அவுட்னு சொல்லி வருது. அதுவும் இல்லாமல் லைன் பிஸின்னு வருது. புக்கிங்கே என்னால் பண்ணவே முடியல. கடைசியா தொக்கா எங்க அம்மாட்ட மாட்டிக்கிட்டேங்க. ஒரு பக்கம் எங்க அம்மா திட்ட இந்த சைடு சூடா கொதிக்க பிரியாணியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்துதான் பிரியாணி சமைக்கணுமான்ற மாதிரி மனசுல ஒரு மனநலமை வேற ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அம்மா திட்ட பிரியாணியை சமைச்சுக்கிட்டே இருந்தேங்க. அன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சு. எங்க அம்மாட்ட ஒரு பக்கம் திட்டு வாங்கிட்டு ஒரு பக்கம் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆயந்தா இருந்தாலும் நம்மளுக்கு பிரியாணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போர் நடந்தாலும் நடந்துச்சு. எனக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வரும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் கேஸ் புக் பண்ணாம இப்ப மாட்டிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதான் அம்மா பேச்சு கேட்கணுன்றவங்க லைக்